ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம முத்து இருந்துட்டு மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு மனோஜ், நீ இவ்வளோ பணம் மட்டும் கொடுத்தா போதும், நான் பேசிக்கிறேன், அவங்கக்கிட்ட முன்னையோ பின்னையோ கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த கடையை எப்படியாச்சும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் முத்து, இதெல்லாம் உங்களுக்கு வேலையே கிடையாது, ஏதோ கடை இருக்கேன்னு சொன்னீங்க, வந்து பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்சிருந்தது, நாங்கள் வாங்குகிறோம், பணம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், அதிலெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க, ஏன்னா இது என் அப்பாவோட பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஓரமாக போய் நின்றா போதும், ஓவராக பண்ணிக்கிட்டு கடையை காட்டி கொடுத்தது நீங்கள் தான் அப்படின்றதுக்காக ஓவராக அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மீனா வந்து இதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த விஷயத்துலலாம் நீங்கள் தலையிடாதீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம விஜயா இருந்துட்டு, அவன் அப்படிதாம்மா, நீங்கள் பேசி முடிவெடுங்க, அவன் கிடக்கிறான், அவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்துகிற மாதிரியுமே ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரியுமே பேசிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மீனா வீட்டுக்கு போனதும் முத்துக்கிட்டே, இங்கே பாருங்க, இப்போ மனோஜ் முன்னேறத்துக்கு வழிகாட்டி விட்டதே நீங்கள் தான், ஆனால் அதை புரிஞ்சுக்காம அந்த ரோகிணி எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா? சரிங்க, அவங்கள விடுங்க, அவனுங்க நேற்று வந்தவங்க, ஆனால் உங்கள் அம்மா எப்படி பேசுகிறாங்க, உங்களையும் அந்த வயத்தில் தானே பெற்றாங்க, அப்போ எதுக்காக உங்களை மட்டும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்க, என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு, வேண்டாம் மீனா, நீ தெரிஞ்சுக்கிட்டு நீயே எதுக்காக கஷ்டப்படுற, அது எனக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா திரும்ப கேட்கறதுனால நம்ம முத்து இருந்துட்டு சொல்கிறாங்க, மீனா, நாங்கள் மொத்தம் 4 பேர் மீனா, எங்களோட தங்கச்சியை சின்ன வயசில் விளையாடிட்டு இருக்கும்போது குளத்துல மனோஜ் தள்ளி விட்டுட்டான், அதில் தங்கச்சி இறந்து போயிட்டா, இதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு மனோஜ் முன்னாடியே போயிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டான், அம்மா இதனால தான் என் கூட பேசாமல் ரொம்பவே கோவப்படுவாங்க, ஆனால் மனோஜ் தான் காரணன்ற விஷயம் எனக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம விஜயா கேட்டுடுறாங்க. நம்ம முத்துவை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ